501 I hope you have a safe and pleasant journey home. நீங்கள் வீட்டிற்கு பாதுகாப்பான மற்றும் இனிமையான பயணத்தை மேற்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். 502 I just want to know if you received my email. நீங்கள் எனது மின்னஞ்சலை பெற்றீர்களா என்று எனக்கு தெரிய வேண்டும். 503 I kindly request you to grant me leave for today. இன்று எனக்கு விடுப்பு வழங்குமாறு தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேன். 504 I like dogs that don't bark more at night. இரவில் அதிகம் குறைக்காத நாய்களை நான் விரும்புகிறேன். 505 I like the gift that you gave me on my birthday. எனது பிறந்த நாளில் நீங்கள் எனக்கு கொடுத்த பரிசு எனக்கு பிடித்திருந்தது. 506 I love you more than anything in the world. உலகில் உள்ள எதையும் விட நான் உன்னை அதிகம் நேசிக்கிறேன். 507 I love to climb trees when I was a child. நான் குழந்தையாக இருந்தபோது மரங்களில் ஏறுவதை விரும்பினேன். 508 I met with an accident on the way home. வீட்டிற்கு செல்லும் வழியில் நான் விபத்தில் சிக்கினேன். 509 I missed the last bus, so I had to walk home. நான் கடைசி பேருந்தை தவறவிட்டேன், அதனால் நான் வீட்டிற்கு நடக்க வேண்டியிருந்தது. 510 I offered prayers to Lord Venkateswara on Saturday. சனிக்கிழமை நான் வெங்கடேஸ்வரரை வழிபட்டேன். 511 I prefer to eat out rather than cooking at home. வீட்டில் சமைப்பதை விட வெளியே சாப்பிட விரும்புகிறேன். 512 I promise I will come to your birthday party. நான் உங்கள் பிறந்தநாள் விழாவிற்கு வருவேன் என்று உறுதியளிக்கிறேன். 513 I proved myself to be a reliable worker. நான் நம்பகமான தொழிலாளி என்பதை நிரூபித்தேன். 514 I really appreciate your kind consideration. உங்கள் அன்பான பரிசீலனைக்கு நான் மிகவும் நன்றி கூறுகிறேன். 515 I regret to inform you that I am resigning from my position. எனது பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். 516 I remember locking the door when I went out. நான் வெளியே செல்லும் போது கதவை பூட்டியது எனக்கு நினைவிருக்கிறது. 517 I remember paying the last month electricity bill. கடந்த மாத மின்சார கட்டணத்தை செலுத்தியது எனக்கு நினைவிருக்கிறது. 518 I requested him to grant me leave for 2 days. 2 நாட்கள் எனக்கு விடுப்பு வழங்குமாறு நான் அவரிடம் கேட்டுக்கொண்டேன். 519 I rinsed my mouth with hydrogen peroxide. நான் ஹைட்ரஜன் பெராக்சைடுடன் எனது வாயை துவைத்தேன். 520 I saw you and her talking to each other yesterday. நீங்களும் அவளும் நேற்று ஒருவருக்கொருவர் பேசுவதை கண்டேன். 521 I saw your advertisement in the newspaper. செய்தித்தாளில் உங்கள் விளம்பரத்தை பார்த்தேன். 522 I shouldn't have eaten so much at the party. நான் விருந்தில் இவ்வளவு சாப்பிட்டிருக்கக்கூடாது. 523 I sincerely apologize for the inconvenience caused. ஏற்பட்ட சிரமத்திற்கு நான் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். 524 I spent 1000 ரூபாய் on books at the book fair. புத்தக கண்காட்சியில் புத்தகங்களுக்கு 1000 ரூபாய் செலவழித்தேன். 525 I spent all night working on this project. இந்த திட்டத்தில் வேலை செய்ய நான் இரவு முழுவதும் செலவிட்டேன். 526 I spilled the water on my laptop, but it still works. நான் எனது மடிக்கணினியில் தண்ணீரை சிந்தினேன், ஆனால் அது இன்னும் வேலை செய்கிறது. 527 I start work at 9:00 and finish at 5:30. நான் 9 மணிக்கு வேலையை தொடங்கி 5:30க்கு முடிக்கிறேன். 528 I started my career as a software engineer. நான் எனது வாழ்க்கையை மென்பொருள் பொறியாளராக தொடங்கினேன். 529 I stayed up all night reading my lessons. நான் இரவு முழுவதும் பாடங்களை படித்தேன். 530 I stayed up late last night to finish my work. எனது வேலையை முடிக்க நேற்று இரவு தாமதமாக தூங்கினேன். 531 I still haven't finished my homework yet. நான் இன்னும் எனது வீட்டுப்பாடத்தை முடிக்கவில்லை. 532 I stopped reading at 12:00 last night. நான் நேற்று இரவு 12 மணிக்கு படிப்பதை நிறுத்தினேன். 533 I studied hard so that I would pass the exam. நான் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்காக கடினமாக படித்தேன். 534 I think I should change my eating habits. நான் எனது உணவு பழக்கத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன். 535 I think there is a problem with the battery. பேட்டரியில் ஒரு சிக்கல் இருப்பதாக நான் நினைக்கிறேன். 536 I think you might have left your keys in the restaurant. உங்கள் சாவிகளை உணவகத்தில் வைத்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். 537 I thought he would help me but he didn't. அவர் எனக்கு உதவுவார் என்று நினைத்தேன், ஆனால் அவர் உதவவில்லை. 538 I thought you went to the movie yesterday. நீங்கள் நேற்று படத்திற்கு சென்றீர்கள் என்று நினைத்தேன். 539 I thought you were working at Wipro Technologies. நீங்கள் விப்ரோ டெக்னாலஜிஸில் வேலை செய்கிறீர்கள் என்று நினைத்தேன். 540 I told him I was in an important meeting then. அப்போது நான் ஒரு முக்கியமான கூட்டத்தில் இருப்பதாக நான் அவரிடம் சொன்னேன்.
541 I tried to call you, but your mobile was switched off. நான் உங்களை அழைக்க முயற்சித்தேன், ஆனால் உங்கள் மொபைல் அணைக்கப்பட்டிருந்தது. 542 I tried to reach you on the phone, but I was unable to get through. தொலைபேசியில் உங்களை அடைய முயற்சித்தேன், ஆனால் என்னால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. 543 I used to have a best friend called Peter. பீட்டர் என்ற ஒரு சிறந்த நண்பர் எனக்கு இருந்தார். 544 I usually take a bath before going to bed. நான் வழக்கமாக தூங்கச் செல்வதற்கு முன் குளிப்பேன். 545 I usually wake up at 6 o'clock in the morning. நான் வழக்கமாக காலையில் 6 மணிக்கு எழுந்திருப்பேன். 546 I walk to school every day with my friends. நான் தினமும் எனது நண்பர்களுடன் பள்ளிக்கு நடந்து செல்வேன். 547 I want the pen you borrowed from me yesterday. நேற்று நீங்கள் என்னிடமிருந்து கடன் வாங்கிய பேனா வேண்டும். 548 I want to learn how to cook fried rice. ஃப்ரைடு ரைஸ் சமைக்க கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். 549 I want to make a complaint about my manager. எனது மேலாளரை பற்றி புகார் செய்ய விரும்புகிறேன். 550 I want to make sure that you received my email. நீங்கள் எனது மின்னஞ்சலை பெற்றீர்கள் என்பதை உறுதிப்படுத்த விரும்புகிறேன். 551 I want to participate in the competition this year. இந்த ஆண்டு போட்டியில் பங்கேற்க விரும்புகிறேன். 552 I want to return the book ஒன்று borrowed from you yesterday. நேற்று நான் உங்களிடமிருந்து கடன் வாங்கிய புத்தகத்தை திருப்பித் தர விரும்புகிறேன். 553 I wanted to eat biryani, but I didn't have enough money. நான் பிரியாணி சாப்பிட விரும்பினேன், ஆனால் என்னிடம் போதுமான பணம் இல்லை. 554 I wanted to improve my English, so I joined to NEO. எனது ஆங்கிலத்தை மேம்படுத்த விரும்பினேன், அதனால் நான் நியோயில் சேர்ந்தேன். 555 I wanted to meet the manager yesterday. நான் நேற்று மேலாளரை சந்திக்க விரும்பினேன். 556 I was about to leave when the phone rang. தொலைபேசி ஒலித்தபோது நான் கிளம்பவிருந்தேன். 557 I was deceived by her innocent appearance. அவளுடைய அப்பாவித்தனமான தோற்றத்தால் நான் ஏமாற்றப்பட்டேன். 558 I was doing my housework at this time yesterday. நான் நேற்று இந்த நேரத்தில் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். 559 I was driving the car at a speed of மணி நேரத்திற்கு 90 கிலோமீட்டர் when the accident happened. விபத்து நடந்தபோது நான் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காரை ஓட்டிக் கொண்டிருந்தேன். 560 I was not able to attend the meeting on Monday. திங்களன்று கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. 561 I was reading a book when she called yesterday. நான் நேற்று ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருந்தபோது அவள் அழைத்தாள். 562 I was shaking like a leaf when he told me that. அவர் எனக்கு அப்படி சொன்னபோது நான் இலையைப் போல நடுங்கினேன். 563 I was so sick, so I couldn't come yesterday. நான் மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் நேற்று வர முடியவில்லை. 564 I was tired last night, so I went to bed early. நான் நேற்று இரவு சோர்வாக இருந்ததால் சீக்கிரம் தூங்கச் சென்றேன். 565 I was transferred to another department. நான் வேறொரு துறைக்கு மாற்றப்பட்டேன். 566 I was very satisfied with my previous job. எனது முந்தைய வேலையில் நான் மிகவும் திருப்தி அடைந்தேன். 567 I was watching TV while you were sleeping. நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தபோது நான் டிவி பார்த்துக் கொண்டிருந்தேன். 568 I was wondering if you could come and see me. நீங்கள் என்னை பார்க்க வர முடியுமா என்று யோசித்தேன். 569 I was wondering if you could do me a favor. நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்று யோசித்தேன். 570 I was working until 5 o'clock yesterday evening. நான் நேற்று மாலை 5 மணி வரை வேலை செய்து கொண்டிருந்தேன். 571 I went in search of my dog this morning. நான் இன்று காலை எனது நாயை தேடிச் சென்றேன். 572 I went shopping yesterday but I didn't buy anything. நான் நேற்று ஷாப்பிங் சென்றேன், ஆனால் நான் எதுவும் வாங்கவில்லை. 573 I went to a movie yesterday but it was not good. நான் நேற்று ஒரு படத்திற்கு சென்றேன், ஆனால் அது நன்றாக இல்லை. 574 I went to Chennai and came back yesterday. நான் சென்னைக்கு சென்று நேற்று திரும்பி வந்தேன். 575 I went to Mumbai once a year for 10 years. நான் 10 வருடங்களாக வருடத்திற்கு ஒரு முறை மும்பைக்கு சென்றேன். 576 I went to my friend's house but he was not there. நான் எனது நண்பரின் வீட்டிற்கு சென்றேன், ஆனால் அவர் அங்கு இல்லை. 577 I went to see the doctor yesterday morning. நான் நேற்று காலை மருத்துவரை பார்க்கச் சென்றேன். 578 I went to the grocery shop to buy some provisions. நான் மளிகை கடைக்கு சில மளிகைப் பொருட்கள் வாங்கச் சென்றேன். 579 I will be able to attend the meeting next week. நான் அடுத்த வாரம் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியும். 580 I will be at home when you arrive tomorrow. நீங்கள் நாளை வரும்போது நான் வீட்டில் இருப்பேன்.
581 I will be going to the college at this time tomorrow. நான் நாளை இந்த நேரத்தில் கல்லூரிக்கு செல்வேன். 582 I will be happy to answer any question you may have. உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நான் மகிழ்ச்சியுடன் பதிலளிப்பேன். 583 I will be out of town from 15th to 20th October. நான் அக்டோபர் 15 முதல் 20 வரை ஊருக்கு வெளியே இருப்பேன். 584 I will be sleeping when you arrive home tonight. நீங்கள் இன்றிரவு வீட்டிற்கு வரும்போது நான் தூங்கிக் கொண்டிருப்பேன். 585 I will be very thankful to you for your help. உங்கள் உதவிக்கு நான் மிகவும் நன்றி கூறுவேன். 586 I will be watching TV until 8 o'clock tonight. நான் இன்றிரவு 8 மணி வரை டிவி பார்த்துக் கொண்டிருப்பேன். 587 I will be watching TV when Peter arrives tonight. பீட்டர் இன்றிரவு வரும்போது நான் டிவி பார்த்துக் கொண்டிருப்பேன். 588 I will call you as soon as I arrive in Hyderabad. நான் ஹைதராபாத் வந்தவுடன் உங்களை அழைக்கிறேன். 589 I will come and pay your college fee tomorrow. நான் நாளை வந்து உங்கள் கல்லூரி கட்டணத்தை செலுத்துவேன். 590 I will get back to you as soon as possible. நான் விரைவில் உங்களை தொடர்பு கொள்வேன். 591 I will give you a wonderful gift at Christmas. நான் கிறிஸ்துமஸில் உங்களுக்கு ஒரு அற்புதமான பரிசு தருவேன். 592 I will have finished my project work by Thursday. வியாழக்கிழமைக்குள் எனது திட்டப்பணியை முடித்திருப்பேன். 593 I will have received promotion by this time next year. அடுத்த ஆண்டு இந்த நேரத்திற்குள் எனக்கு பதவி உயர்வு கிடைத்திருக்கும். 594 I will not force you to do anything that you don't want. நீங்கள் விரும்பாத எதையும் செய்ய நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன். 595 I wish to admit my child in your school. எனது குழந்தையை உங்கள் பள்ளியில் சேர்க்க விரும்புகிறேன். 596 I wish you a safe and pleasant journey. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான மற்றும் இனிமையான பயணம் என்று நம்புகிறேன். 597 I wish you all a very happy Independence Day. உங்கள் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியான சுதந்திர தின வாழ்த்துக்கள். 598 I wish you and your family a very happy new year. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். 599 I wish you the best of luck in your job. உங்கள் வேலையில் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். 600 I wish you the same to you and your family. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அதையே வாழ்த்துகிறேன்.